ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி ஹேக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஆர்டர் தான் வந்திருந்தது. ஸோ அதை தான் பண்ண ஆரம்பித்தேன். பட் இது வந்து அந்த கஸ்டமர் வந்து அவங்க குழந்தைக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, மைதாலாம் வேணாம், கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக நீங்கள் வந்து கோதுமையில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அது இவ்வளோ சாஃப்டாக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதுக்கு சரி கோட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் பீட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் நான் செட் பண்ணிவிட்டேன், விப்பிங் க்ரீமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சுகர் சிரப்பில் வந்து லைட்டாக பட்டர்ஸ்காட்சோட க்ரஷ்ஷை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது மேலே கொடுத்துட்டு, அதுக்கு மேலே இந்த விப்பிங் க்ரீம் அதையும் கொடுத்துட்டு, அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம், முந்திரி, இதெல்லாம் பிஸ்தா இதெல்லாம் மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணி, அதை வந்து சுகர் போட்டு நல்லா அதை கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த நட்ஸையும் போட்டு அதை நல்லா ஆறுனதும் நல்லா இடித்து வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிரும். ஆனால் நான் கடையில் ஒரு டைம் வாங்கியிருந்தேன். எனக்கு ஃபுல்லாக பீனட் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பாதாமோ முந்திரியோ அந்த மாதிரி அதில் இல்லவே இல்லை. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது என்னென்னு. சரின்ட்டு இப்போ இதுக்கு வந்தீங்கன்னா, நான் எல்லா இதுக்குமே அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்ருந்தேன். பட் நடுவில் மறந்தனால மறுக்கா எடுத்து அது மேலே திரும்பவும் கோட்டிங் கொடுத்துட்டு, திரும்பவும் நட்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இதுக்கு நமக்கு அவ்வளோவா நான் க்ளேஸ் தான் கொடுக்கலாம், நியூட்ரல் ஜெல் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பலாம் நான் க்ரீமெல்லாம் நிறைய கரெக்டாக பர்ஃபெக்டாக வர மாதிரியெல்லாம் நான் பண்ணல. லைட்டாக க்ரம் கோட் மட்டும் கொடுக்குற அளவுக்கு நான் க்ரம் கோட் கொடுத்துட்டு, அதை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 ஹார்ஸ் பக்கமே எனக்கு டைம் இருந்தது. நைட்டு தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரம் கோட்டை நல்லாவே நான் கொடுத்துட்டு, மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணேன்னா, சரி க்ரம் கோட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் அதை செட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெறும் நியூட்ரல் ஜெல் மட்டும் கொடுக்க வேண்டாம், அது அவ்வளோ ஒரு இதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக நியூட்ரல் ஜெல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஸ்காட்சுக்குன்னே தனியாக நம்ம சிரப் மாதிரி பண்ணுவோம்ல, வெறும் பட்டரும் சுகரும் நல்லா மெல்ட் பண்ணி அதை டார்க் நீங்கள் ரொம்ப இது இப்போ ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை இந்த நியூட்ரல் ஜெல்லோட நல்லா கலந்து வச்சுட்டேன். எனக்கு கலருக்காக லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் எல்லோ கலர் 2 ட்ராப்ஸ் வெறும் 2 ட்ராப் மட்டும் கொடுத்து, அதையும் எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா லம்ப்ஸ் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு நியூட்ரல் ஜெல்லில் வந்து அப்படியே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே இதாகிடும். ஸோ உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா இதை பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 ஹார்ஸ் நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து மெயின் கோட்டிங் அதையும் ஓரளவுக்கு தான் கொடுத்தேன். ரொம்பலாம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நான் கொடுக்கல. ஏன்னா நம்ம மேலே நியூட்ரல் ஜெல் தான் கொடுக்க போகிறோம். எனக்கு கரெக்டாக நான் எவ்வளோ எடுத்திருந்தேன்னா, விப்பிங் க்ரீம் வந்து 200 கிராம்ஸ் தான் எடுத்தேன். நான் 1 கேஜின்னு பார்த்தீங்கன்னா 250, 260 அந்த மாதிரி எடுப்பேன். நான் 1/2 கேஜி தான் இது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 200, ஏன்னா எனக்கு மேலே லைட்டாக ஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 200 எடுத்தேன். பட் எனக்கு கரெக்டாக வந்திருந்தது, வேஸ்ட்டே ஆகலை. கரெக்டாக அது அவங்க க்ரீமும் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு அவங்க கேட்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸ்டார் நாசில் வச்சு லைட்டாக இதை சுற்றி இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணுன்னா, இந்த நியூட்ரல் ஜெல்லாம் வந்து முதல்லே நீங்கள் நினைக்கலாம், முதல்லே இதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃப்ளவர் வைக்கலான்னு. பட் அது வந்து ஒரு டிப் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் ஜெல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த ஃப்ளவரை வச்சிங்கன்னா, அந்த ஃப்ளவர் என்ன ஆகும்னா, அந்த ஜெல்லோடு அப்படியே ஊர்ந்து இந்த கீழெல்லாம் வழிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டு, என்னென்ன டிசைன் வேணுமோ அதை கொடுத்துட்டு, அதுக்கு மேலே இந்த நியூட்ரல் ஜெல்லை வச்சு சும்மா பைப்பிங் பேக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே இந்த சுகர் பால்ஸ்லாம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.